நம்ம வந்து டைமென்ஷனல் அனாலிசிஸ் இந்த வீடியோவில் டைமென்ஷனல் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். டைமென்ஷனல் அனாலிசிஸ்னால் என்ன? ஆல் derived physical quantities can be expressed in terms of some combination of 7 fundamental or base quantities. அதாவது என்ன, ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை நமக்கு ஏற்கனவே ஃபஸ்ட்லேயே இந்த சாப்டர் இந்த யூனிட்டோட ஃபஸ்ட்லேயே பார்த்துருப்போம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஸோ 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸோட காம்பினேஷனாக சொல்கிறது தான் டைமென்ஷனல் அனாலிசிஸ். ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்னால் என்ன? வால்யூம், ஏரியா, சர்ஃபேஸ் டென்ஷன், velocity, acceleration, current and so on. அதெல்லாம் physical quantities. அது நம்ம fundamental quantities உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். Length, mass, time, electric current, temperature, luminous intensity, amount of substance. இந்த 7 தான் fundamental or base quantities. இதோட காம்பினேஷனாக சொல்கிறது தான் நம்மளோட dimensional analysis. ஓகேங்களா? Dimension of any physical quantity can be expressed by a square bracket. Square bracket தான் நம்ம dimensional analysis ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருந்தால் அது வந்து அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியோடைய டைமென்ஷனை குறிக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம டைமென்ஷன் அனாலிசிஸ் என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி சம் ஃபியூ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் எக்ஸாம்பிள் மட்டும் நான் காட்டுறேன். அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு எப்படி டைமென்ஷன் எழுதுறது, டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் தென் லிமிட்டேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ். எதுக்காக நம்ம டைமென்ஷனல் அனாலிசிஸ் படிக்கிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டைமென்ஷனல் ஃபார்முலா, ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு எப்படி நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதுதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். பட் மோஸ்ட்லி 80% உங்களுக்கு எழுதுறது வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா இந்த 3 தான் யூஸ் ஆகுது. M, L and T. ஸோ M ஃபார் மாஸ், L ஃபார் லென்த் அண்ட் T ஃபார் டைம். ஸோ மோஸ்ட்லி 80% உங்களுக்கு வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா இந்த 3 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் வச்சே எழுதலாம். இப்போ எப்படி நம்ம டைமென்ஷனல் அனாலிசிஸ் டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஏரியா எடுத்துங்க. ஏரியான்றது என்ன உங்களுக்கு தெரியும், லென்த் இன்டூ பிரெத். லென்த் எப்படி மெஷர் பண்ணுவோம்? அது ஒரு மீட்டர், அதாவது இதுவும் ஒரு லென்த்து தான், பிரெத்தும் ஒரு லென்த்து தான். ஸோ லென்த்தை வந்து எல்ன்ற ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே போட்டால் இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா. பிரெத்தும் இன்னொரு லென்த்து தான். ஸோ இது இன்னொரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போவோம். ஸோ எல் ஸ்கொயர். அப்போ ஏரியாவோட டைமென்ஷனல் ஃபார்முலா எல் ஸ்கொயர். உங்களுக்கு இன்னொரு மெத்தட் வந்து யூனிட் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா, உங்களுக்கு சும்மா ஒன் வேர்டில் எழுதுறதுக்கு யூனிட் தெரிஞ்சாவே உங்களுக்கு டேரெக்டாக அப்படியே டைமென்ஷனல் ஃபார்முலா ஸ்டெப் பை டிரைவ் பண்ணாமல் அப்படியே எழுதிடலாம். இப்போ பாருங்கள், யூனிட் ஆஃப் ஏரியா என்னது? மீட்டர் ஸ்கொயர். ஸோ மீட்டர் எதில் மெஷர் பண்ணுவோம்? லென்த்தில். ஸோ எல் ஸ்கொயர். வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுனா அது டைமென்ஷன். ஸ்கொயர் ப்ராக்கெட் கண்டிப்பாக போடணும், ஏன்னா டைமென்ஷனை குறிக்கிறதே இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் தான். இப்போ உங்களுக்கு இது எக்ஸாம்பிள் காட்டியிருக்கேன். M⁻0 L ஸ்கொயர் T⁻0 இதுதான் ஏரியாவோட டைமென்ஷனல் ஃபார்முலா. இப்படி கொடுத்துருந்தா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். M⁻0 எனிதிங் பவர் 0 இஸ் 1. ஸோ இது 1 ஆகிடும். L ஸ்கொயர் அப்படியே வந்துடும். அகெயின் T⁻0 1. சரிங்களா? ஸோ உங்களுக்கு எல் ஸ்கொயர் தான் இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா. ஸோ எனிதிங் இந்த 0 T⁻0 இப்படியெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அடுத்ததெல்லாம் பார்க்க சொல்ல நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அப்படி M⁻0 தான் 1. ஸோ எல் ஸ்கொயர் தான் நம்மளுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ஏரியா. அடுத்தது வால்யூம். வால்யூம்ன்றது என்ன? லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட். ஸோ இதுவும் ஒரு லென்த்து தான், பிரெத் ஒரு லென்த்து தான், ஹைட்டும் ஒரு லென்த்து தான். ஸோ எல் இன்டூ எல் இன்டூ எல், எல் கியூப். இன்னும் ஷார்ட் ஃபார்ம் பாருங்கள், யூனிட்டில் மீட்டர் கியூப். வால்யூமோட யூனிட் வந்து மீட்டர் கியூப். ஸோ நீங்கள் அப்படியே டேரெக்டாக எல் கியூப்னு எழுதலாம். அடுத்தது வெலாசிட்டி ஆக்சலரேஷன்லாம் நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு நெக்ஸ்ட் சாப்டர் கைனமேட்டிக்ஸில் வருது. ஸோ வெலாசிட்டி, நம்ம ஒன்றும் அதை பற்றி டீட்டெயிலாக போக வேண்டாம். வெலாசிட்டி என்னது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து லென்த்தில் தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா எல். டைம் வந்து டி. டி மேலே போச்சுன்னா raised to power -1 ஆகிடும். ஸோ LT⁻−1. வெலாசிட்டியோட யூனிட் வந்து மீட்டர் பை செகண்ட் ஆர் MS⁻−1. ஸோ அப்படி டேரெக்டாக எப்படி எழுதலாம்? எம்முக்கு பதில் எல், S⁻−1க்கு T⁻−1. ஸோ வெலாசிட்டியோட டைமென்ஷனல் ஃபார்முலா LT⁻−1. அடுத்தது ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி பை டைம். வெலாசிட்டியோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்னது? LT⁻−1. டைமோடது டி. ஸோ இங்கே டி மேலே போச்சுன்னா raised to power 2 ஆகிடும். LT⁻−2. இப்போ யூனிட் வைஸ் நீங்கள் எழுதுனா பாருங்கள், யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷன் இஸ் MS⁻−2. ஸோ நீங்கள் அப்படியே எழுதுனீங்கன்னா எம்முக்கு பதில் மீட்டர்ன்றதுனால லென்த் எல், எஸ்ன்றதுனால T⁻−2. ஸோ இப்படி தான் நீங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கும் டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதணும்.
இப்போ ப்ரெஷரோட டைமென்ஷனல் ஃபார்முலா பார்க்கலாம். ப்ரெஷர்ன்றது என்னது? ஃபோர்ஸ் பர் ஏரியா. ஃபோர்ஸ் எப்படி எழுதலாம்? மாஸ். ஃபோர்ஸ்ன்றது F = ma, அதாவது மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் பை ஏரியா. மாஸ்க்கு எப்படி டைமென்ஷனல் ஃபார்முலா? மாஸ் ஓட டைமென்ஷனல் ஃபார்முலா m. ஆக்சலரேஷனுக்கு இப்போ தான் பார்த்தோம் LT⁻⁻². ஏரியாவும் பார்த்தோம் L². ஸோ இப்போ பாருங்க, இந்த எல்லும் கேன்சல் ஆகிடும், ஒரு L கேன்சல் ஆகிடுது. ஸோ m L மேலே எடுத்துகிட்டு போனோன்னா L⁻⁻1 T⁻⁻². ஸோ திஸ் இஸ் த டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ப்ரெஷர். யூனிட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபோர்ஸோட யூனிட் ஆக்சுவலாக நியூட்டன், பட் இதை வச்சு பாருங்கள், மாஸ் வந்து kg, ஆக்சலரேஷன் ms⁻², அண்ட் ஏரியாவுக்கு என்னோட யூனிட் m². ஸோ அகெயின் இந்த m கேன்சல் ஆகிடுச்சுன்னா கேஜிக்கு நான் m போடுறேன், இந்த m மேலே போச்சுன்னா -m⁻⁻1. ஸோ மீட்டர்ன்றதுனால L⁻⁻1 அண்ட் s வந்து T⁻⁻². So my dimensional formula for pressure is m L⁻⁻1 T⁻⁻². இதே மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் physical quantitiesக்கு dimensional formula எழுதலாம். Dimension, we can classify physical quantities into 4 categories. அப்படின்னா என்ன? டைமென்ஷன்ஸை வச்சு நம்ம வந்து இந்த physical quantities இருக்குல்ல, force, acceleration and so on, அதை வந்து 4 types பிரிக்கலாம். என்னென்ன அது? டைமென்ஷனல் வேரியபிள்ஸ், டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸ், டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட், டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். அப்படி இப்போ ஒன்றா பார்க்கலாம். டைமென்ஷனல் வேரியபிள் என்ன? Physical quantities with dimension and have variable values are known as dimensional variables. அப்படின்னா என்ன? physical quantities, example length, velocity, force. இப்போ length, velocity, forceக்கெல்லாம் டைமென்ஷன் இருக்குது நம்ம பார்த்தோம். ஸோ அப்போது ஆனால் இதோட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, ஒவ்வொரு இடத்துல லென்த் வந்து வேரி ஆகும், வெலாசிட்டி வேரி ஆகும். ஸோ இந்த மாதிரி physical quantities are known as dimensional variables which has dimensions and their values will vary. Next வந்து dimensionless variable. Dimensionless variable na physical quantities which have no dimensions but have variable values. இப்போ example specific gravity, strain, இதுக்கெல்லாம் dimensions கிடையாது, பட் இதோட வேல்யூ வந்து வேரி ஆகும். ஸோ இந்த type of physical quantities are known as dimensionless variable. Next dimensional constant. அப்படின்னா என்ன? physical quantities which possess dimensions and have constant value. இப்போ gravitation, example gravitational constant, Planck's constant, இது ரெண்டுத்துக்குமே டைமென்ஷன் இருக்கு, பட் கான்ஸ்டன்ட். gravitational constant is constant, you know. ஸோ அதோட வேல்யூ வேரி ஆகுது, எப்போவுமே அதோட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், பட் they have dimension. ஸோ those type of physical quantities are known as dimensional constant. அடுத்து dimensionless constant என்ன? physical quantities which have constant value but have no dimension. இப்போ pi வந்து constant, you know, ஆனால் அதுக்கு டைமென்ஷனும் கிடையாது. அந்த டைப் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆர் நோன் அஸ் டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். நான் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, டைமென்ஷனல் ஃபார்முலா எதுக்காக நம்ம படிக்கிறோம், அதோட முக்கியமான அப்ளிகேஷன் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். தட் இஸ் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ். நம்ம எதுக்கு தேவையில்லாமல் ஒன்று பார்க்க போகிறது இல்லை. ஸோ எதுக்கு நம்ம ஒவ்வொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கும் டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறோமா? முக்கியமான பிரின்சிபல் வந்து ஹோமோஜினிட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ். அப்படின்னா என்ன? த டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஆல் த டேர்ம்ஸ் இன் அ ஃபிசிக்கல் எக்ஸ்பிரஷன் ஷுட் பி த சேம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கைனமேட்டிக் ஈக்குவேஷன் நீங்கள் இதை 9th பார்த்துருப்பீங்க, நெக்ஸ்ட் சாப்டர்லும் பார்க்குறீங்க. ஸோ அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், v² = u² + 2as. இப்போ இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக இல்லையா? நான் ஒரு ஈக்குவேஷன் சொல்கிறேன்னா அது கரெக்டாக இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஒவ்வொரு டேர்மோட ஃபிசிக்கல் குவான்டிட்டி மஸ்ட் பி டைமென்ஷனல் ஃபார்முலா மஸ்ட் பி சேம். நாட் ஒன்லி LHS = RHS. இதோட ஃபிசிக்கல் குவான்டிட்டியும் ஒன்றா இருக்கணும், இதோட டைமென்ஷனல் ஃபார்முலாவும் ஒன்றா இருக்கணும், இதோட டைமென்ஷனல் ஃபார்முலாவும் இருக்கும். ஒவ்வொரு டேர்மோட டைமென்ஷனும் ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த ஈக்குவேஷன் கரெக்ட். இப்போ பார்க்கலாம். இப்போ வின்றது என்னது? இனிஷியல் ஃபைனல் வெலாசிட்டி, இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி. 2as A stands for acceleration, S stands for my displacement. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும் வெலாசிட்டியோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? LT⁻⁻1. ஸோ ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் போட்டுக்கிறோம். ஸோ இதுவும் இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டியோட டைமென்ஷனல் ஃபார்முலா LT⁻⁻1 the whole square plus 2. ஏன்றது ஆக்சலரேஷன், ஆக்சலரேஷனோட டைமென்ஷனல் ஃபார்முலா LT⁻⁻2. எஸ்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸோ அது லென்த்தை குறிக்கிறதுனால எல் போட்டுக்கிறோம். இப்போ இந்த ஸ்கொயரை உள்ளே எடுத்துகிட்டு வந்தோம்னா L² T⁻⁻2. இது அதே மாதிரி L² T⁻⁻2 + 2. இப்போ இந்த எல் பவர்ஸை ஆட் பண்ணிக்கினா L² T⁻⁻2. இப்போ பார்த்தீங்களா, இதோட டைமென்ஷனும் ஒன்றா இருக்குது, இதோட டைமென்ஷனும் ஒன்றா இருக்குது, டைமென்ஷனும் ஒன்றா இருக்குது. ஸோ ஒவ்வொரு டேர்மோட டைமென்ஷனும் ஈக்குவலாக இருந்தால் என்னோட ஈக்குவேஷன் கரெக்ட் அப்படின்றது தான் இந்த பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ். ஸோ எப்போவுமே ஒரு ஈக்குவேஷன் எழுத சொல்ல ஒவ்வொரு டேர்மும் டைமென்ஷனலி கரெக்டாக இருந்தால் தான் அந்த ஈக்குவேஷன் கரெக்ட். இதுதான் இதோட டைமென்ஷன் ஃபார்முலாவோட முக்கியமான அப்ளிகேஷன்.
இப்போ அப்ளிகேஷன் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸை பார்க்க போகிறோம். முதல் அப்ளிகேஷன் கன்வெர்ட் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஃப்ரம் ஒன் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் டு அனதர். அப்படின்னா எந்த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் கொடுத்தாலும் நமக்கு நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துருக்கோம். எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட் இருக்குது, சிஜிஎஸ், எம்கேஎஸ், இந்த மாதிரி எந்த ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட் கொடுத்தாலும் அவங்க கேட்குற இன்னொரு சிஸ்டம் நமக்கு எந்த வேறு சிஸ்டம் ஆஃப் யூனிட் தேவையோ நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் யூசிங் திஸ் டைமென்ஷனல் அனாலிசிஸ். செகண்ட் வந்து செக் த டைமென்ஷனல் கரெக்ட்னஸ் ஆஃப் அ கிவன் ஃபிசிக்கல் ஈக்குவேஷன். இப்போ தான் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டியில் பார்த்தோம் எப்படி ஒரு ஈக்குவேஷனோட டைமென்ஷனல் கரெக்ட்னஸை நம்ம செக் பண்ணுறது. ஸோ அது ரெண்டாவது அப்ளிகேஷன். செக் த டைமென்ஷனல் கரெக்ட்னஸ் ஆஃப் செகண்ட் ஈக்குவேஷன் கிவன் ஃபிசிக்கல் ஈக்குவேஷன். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன்ஷிப் அமங் வேரியஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். இது 3 தான் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ். அப்ளிகேஷனை வச்சு நம்ம எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, இது எப்படி ப்ராப்ளம்ஸில் கேட்பாங்கன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்.